ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிகள் ஆப்பிள் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதிலும் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதில் ஆப்பிள் எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கும் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு பழம்தான் ஆப்பிள். ஒரு சில ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஆப்பிள் சாப்பிட்டாலே போதும், உங்களோட குழந்தையோட வளர்ச்சிக்கு ஆப்பிளை தவிர வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த லெவலில் கர்ப்பிணிகளுக்கு இது ரொம்ப சூப்பர் ஃபுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஆப்பிள் சாப்பிட்றதுனால அவங்களோட சிசுவுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா பிரச்சனைகள்லாம் சரியாயிரும். குழந்தை பிறந்தாலும் ஆஸ்துமா வர்றதை எதிர்காலத்தில் வர்றதை தவிர்க்கலாம். அதே போல் உங்கள் கர்ப்ப காலத்தில் ரத்த சோகை ஏற்படும். அதாவது ரத்த ஹீமோக்ளோபின் அளவு உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு குறைப்பிரசவம் கூட ஏற்படலாம். அது மணிக்கு குழந்தை ரொம்ப குறைவான எடை கொண்ட குழந்தையாக பிறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ஆப்பிளில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதனால் கர்ப்பிணிகள் டெய்லி ஒன்று எடுத்துக்கிற போது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரத்த அணுக்கள்லாம் உற்பத்தி செய்யப்படும். ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் உங்களையும் உங்கள் குழந்தையும். இது குழந்தைக்கு இழப்பு, அதாவது மூச்சு திணறல் ஏற்படும் ஒரு சில குழந்தைகளுக்கு குழந்தை பிறந்த பின்னாடி. அந்த மாதிரிக்கு ஆஸ்துமான அறிகுறி ஸ்டார்டிங் ஸ்டேஜான மூச்சு திணறல் கூட வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆப்பிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது மெர்க்குரி நிறைந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது உங்கள் குழந்தைக்கே ஆபத்தாக கூட மாறிடும். அதனால் ஆப்பிள் டெய்லி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் உங்கள் சிசுவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மெர்க்குரின்ற நச்சையும் கூட வெளியேற்றி தள்ளிடும். அதே மாதிரிக்கு ஆப்பிளில் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதனால் உங்கள் செரிமான மண்டலத்தை சீராக செயல்படுத்தும். இதனால் உங்கள் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும். இதனால் உங்களுக்கு செரிமானம் சீராக இருக்கும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். அதை கூட்டுறதுக்கு நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இது தாய்க்கு மட்டும் இல்லை, குழந்தைக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆப்பிளில் எனர்ஜி சோர்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் சக்தியை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஆப்பிளில் கலோரி குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட்டுமே இன்க்ரீஸ் பண்ணாமல் கரெக்டான லெவலில் கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான ரத்த அழுத்தமும் இல்லைன்னா அசிடிட்டினால் உங்களுக்கு நெஞ்செரிச்சலும் கூட ஏற்படும். இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஆப்பிளை தவறாமல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இதயத்தின் வலிமை அதிகரிக்கும். உங்களுக்கு நெஞ்செரிச்சலுமே குறைஞ்சிருக்கலாம். ஆப்பிளில் இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் கால்சியமும் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு முக்கியமான சத்துனா அது கால்சியம். கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள் டெய்லி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டு வரும்போது குழந்தைக்கு தேவையான கால்சியம் சத்தை கொடுக்கும். அதே போல் பச்சை கலர் ஆப்பிளில் நீங்கள் சாப்பிடும்போது அதில் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் அதிகமாக இருக்குது. அதில் அதிக அளவு நார்ச்சத்தும் இருக்கும். கர்ப்ப காலத்தில் செரிமானத்துக்கும் உதவும். அது மாதிரிக்கு பச்சை கலர் ஆப்பிள் அதிகமாக சாப்பிடும் போது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். சிவப்பு ஆப்பிளை விட பச்சை கலர் ஆப்பிளில் இன்னும் பெனிஃபிட் அதிகம். பச்சை கலர் ஆப்பிளை உட்கொள்ளும் போது கர்ப்ப காலத்தில் எடை அதிகரிக்கன்ற பிரச்சனையே இல்லாமல் சரிப்படுத்தலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.